गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ॐ नमः शुक्रबृहस्पतिभ्यां ॐ அரசாணை சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா கடித போக்குவரத்து அப்படின்னு சொல்லலாம். நூற்றி 29வது வகுப்புல கம்யூனிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காலத்துல கம்யூனிகேஷன் மெத்தட் வந்து ஓலைகள் அனுப்புறது, ஒருவேளை ஓலையோட சேர்த்து ஏதாவது வாய்மொழி தகவல்களும் கொடுக்கக்கூடும். கிருஷ்ணன் போகும்போது, சஞ்சயன் போகும்போதெல்லாம் விஷயத்தை சொல்லி அனுப்பிட்டாங்க, அவங்க போய் அங்க போய் பேசிக்கிட்டாங்க. கொஞ்சம் கீழ்நிலையில உள்ளவங்களா இருந்தா அவர்கள்ட்ட ஓலையும் கொடுத்து கூடுதலாக வாய்மொழி தகவல் இருந்தா அதையும் சொல்லுவாங்க. நம்முடைய பேச்சுல தான் எல்லாம் இருக்கு. போன வகுப்புல சொன்னேன், பல்லக்கு ஏறுவதும் சொல்லாலே, பல் உடைபடுவதும் சொல்லாலே அப்படின்னு. இதே மாதிரி துவனியில ஒரு திருக்குறள் கூட இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காக்க சொல்லின் கண் சோர்வு. நல்லதும் கெட்டதும் ஏற்படுறதுனால பேசுறதுல கவனமா இருக்கணும், பிழைபற்றக்கூடாது அப்படிங்கிற துணியில சொல்ற. இதுல இது கடித போக்குவரத்து, இந்த கம்யூனிகேஷன் எழுத்து மூலமா நடந்தது அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த எழுத்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத 2வது வரியில சொன்னார். அப்படி எழுதக்கூடியவர்களுடைய தகுதிகள் என்ன அப்படிங்கிறத 3வது வரியில சொன்னார். அவர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தொடங்கினார். என்ன சொல்ல வர்றாங்கிறத சரியா உள்வாங்கிட்டு யாருக்கு அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதோட 4வது இது முடிஞ்சது. அந்த கடிதம் எழுதுகிற முறை, லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுப்பாங்க. அது மாதிரி இது ஒரு கம்யூனிகேஷன் ரைட்டிங் மெத்தட் தான் சாணக்கியர் சொல்ல போறார். முதல்ல பெரிய ஆளா இருந்தா அவருடைய நாடு, பதவி, வம்சம், பேரு, அப்புறம் மாண்புமிகு, மேதகு, கனம், இப்படி என்ன போடணும், உபச்சாரம் அப்படிங்கிறத சொன்னார். அதை பத்தி கூடுதல் விவரம் இந்த 5வது வரியில சொல்ல போறார். ஜாதி, அதுல மேல ஒரு புள்ளி இருக்கிறது மாதிரி இருக்கு. அப்ப ஜாதிம், குலம், ஸ்தான, வயஹ, ஸ்ருதானி, கர்ம, ரித்தி, ஷீலானி, அத, தேசகாலௌ, ஜாதிம், ஜாத்திய பார்க்கணும். ஜாத்தின்னா நம்ம 20ஆம் நூற்றாண்டு கோமாளி ஜாதி இல்ல. அவர் எந்த குலத்துல பிறந்திருக்கார், ஜாதிங்கிறது பிறப்புன்னு அர்த்தம். எந்த குலத்துல பிறந்திருக்கார், மந்திரி குலமா, ராஜா குலமா, தளபதி குலமா, க்ஷத்திரிய குலமா, அந்தணர் குலமா, சூரிய குலமா, சந்திர குலமா, இந்த மாதிரி ஜாதிம். அவருடைய ஜென்மம் எப்படி அப்படிங்கிறத கவனிக்கணும். குலம், எந்த குலத்துல அந்த ஜென்மம் ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்தான, அவர் என்ன ஸ்தானத்துல இருக்கார், இளவரசரா, ராஜாவா, தளபதியா, இந்த மாதிரி விஷயங்கள். வயக, வயசை பார்க்கணும். ஸ்ருதானி, அவருடைய படிப்ப, கேள்வி ஞானத்தை, ஸ்ருதம்னா கேட்கறது. அந்த காலத்துல படிப்புங்கிறது கேட்டு படிக்கிறது தான். புஸ்தகத்தை வச்சு படிச்சா அந்த ஆளை படிச்ச நாட்டே கணக்கில் எடுக்க மாட்டாங்க. எல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ணிருக்கணும். டேப் ரெக்கார்டர் மாதிரி அப்படி சுவிட்சை தட்டின உடனே சொல்லணும்.
அதுவும் இந்த வேதத்துல, இந்த அனுவாகத்துல, இந்த பத்தியில அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லணும். வேத பாடத்துல படிச்சு முடிச்சு வெளியே போறதுக்கு முன்னே இப்படி எல்லாம் டெஸ்ட் வச்சு தேர்னா தான் அனுப்புவாங்க. அப்ப ஸ்ருதானிங்கிறது கேட்டது, அதாவது அவரு படிச்சது, லேர்னிங். கர்ம அவருடைய வேலை, ரித்தி அவருடைய வளமை, செல்வம், வசதி, ஷீலானி அவருடைய குணம் அல்லது அவருடைய ஒழுக்கம், அத மட்டுமல்ல தேச காலவ், எந்த இடத்துல இருந்து எழுதுறோம், எந்த நேரத்துல எழுதுறோம். வைகாசி விசாக அன்னைக்கு எழுதுறோம். காஞ்சி பெரியவர்லாம் ஆசீர்வாத செய்தி தந்தார்னா இன்ன தமிழ் மாசம், இன்ன திதி, இன்ன நட்சத்திரம், அந்த மாதிரி எழுதுவாங்க. அப்புறம் அவர் எங்க கேம்ப் வச்சிருக்கிறாரோ, காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம், கலவைன்னா கலவை, இப்படி அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் எழுதணும். அதாவது இதெல்லாம் எழுதணும் அப்படிங்கிறத தேச காலம் எழுதணும். முதல்ல சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். அவருடைய ஜென்மம் எங்கே, அவருடைய குலம் எது, அவருடைய பதவி என்ன, பொறுப்பு ஸ்தானம் என்ன, வயசு என்ன, அவருடைய படிப்பு என்ன, வேலை என்ன, அவருடைய பேக்ரவுண்ட், ரித்தி வளமை என்ன, அவருடைய ஒழுக்கம் என்ன, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவரை அட்ரஸ் பண்ணணும். இது 5வது வரி முடியல. யௌன யௌன அனுபந்தம் அனுவந்தம் ச ச சமீக்ஷ்ய சமீக்ஷ்ய கார்யே கார்யே லேகம் லேகம் விதத்யாத் விதத்யாத் புருஷ அனுரூபம் புருஷ அனுரூபம் புருஷ அனுரூபம். அந்த ஆளுக்கு தகுந்தாற் போல. யௌன அப்படிங்கிறது யோனி அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வர்றது. சாஸ்திர யோனித்வாத் அப்படிங்கிறது பிரம்மசூத்திரம். மூணாவது சூத்திரம். யோனிங்கிறது பல அர்த்தங்கள் அதுக்கு உண்டு. ஓரிஜின் அப்படிங்கிறது அதுல ஒரு அர்த்தம்.
காஸ் காரணம், உற்பத்தி ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம், காரணம் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். சாஸ்திர யோனித்துவத்துல ரெண்டு அர்த்தமும் எடுப்பாங்க. நிறைய அர்த்தங்கள் ஷேட் ஆஃப் மீனிங் இருக்கு. சங்கரர் ரெண்டு அர்த்தமும் எடுப்பார். அதுக்கு முந்தின சூத்திரம் ஜென்மாத்தியஸ்ய யதக, இரண்டாவது சூத்திரம். அப்ப ஜென்மம் முதலானவை எதிலிருந்து வருகிறதோ, அதாவது இந்த உலகத்தினுடைய படைப்பு முதலானவை, படைப்பு, காத்தல், அழித்தல், இதெல்லாம் எதிலிருந்து வருதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு கண்டினியூஸா என்ன சொல்லுவாரு, சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னா சாஸ்திர எப்படி உலகத்துக்கு பகவான் காரணமா இருக்காரோ அது மாதிரி சாஸ்திரத்துக்கும் பகவான் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது ரெண்டாவது மீனிங்கா, சாஸ்திரங்கள் மூலமாகத்தான் பகவானை அறிஞ்சுக்கிறோம். சாஸ்திரங்கள் முதல் அர்த்தம் சாஸ்திரங்களுக்கு யார் காரணமோ அவர், சாஸ்திர யோனித்வாத். இரண்டாவது அர்த்தம் சாஸ்திரங்கள் மூலமாக அறியப்படுகிறவர் அப்படிங்கிறது இரண்டாவது அர்த்தம். அதாவது அவரை அறிவதற்கு சாஸ்திரங்கள் காரணமா இருக்கிறது. முதல்ல சாஸ்திரங்களுக்கு அவர் காரணமா இருக்காருன்னு சொல்லி, இரண்டாவது அர்த்தம் அவரை அறியறதுக்கு சாஸ்திரங்கள் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாஸ்திர யோனித்துவாத் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் எடுப்பாங்க. இப்ப சாஸ்திரங்களுக்கு உற்பத்தி அவற்றை இருந்து, அவரை அறியறதுக்கு காரணமாகவும் சாஸ்திரங்கள் இருக்குது அப்படின்னு ரெண்டு அர்த்தம் எடுப்பார். அப்புறம் பகவத்கீதைன்னு நினைக்கிறேன், யோனி மாப்பன்னாகா அப்படின்னு வரும். அதாவது ஆசுர அந்த மாதிரி வெரைட்டி இங்க நாம யோன அனுபந்தம் அப்படிங்கிறது சமீக்ஷிய, ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க அப்படின்னா சகோதரர்கள். அப்படி ஏதாவது உறவு இருக்குதான்னு பாத்துக்கணும். அனுபந்தம் அப்படின்னா தொடர்ந்து வரக்கூடிய உறவு. யோன அனுபந்தம் அப்படிங்கிறது அவனுக்கு இடையில ஆங்கிலத்துல சொல்றதா பிளட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். அவங்களுக்குள்ள உறவு எப்படி இருக்கு, மாமனா மச்சானா மானங்கெட்டவனா அப்படின்ட்டு பாத்துக்கணும். அதையும் கவனிச்சுக்கணும். சமீக்ஷிய, ஈக்ஷியனா கவனிக்கணும், சமீக்ஷியனா நல்ல கவனமா அதையும் கவனத்துல வச்சுக்கணும். சம் ஈக்ஷிய அப்படின்னா சம்யக், தெளிவா கவனமா பார்த்துக்கணும். அதையும் காரியத்துல லேகம் விதத்யாத், லேக்கம் விதத்யாத்னா அந்த கடிதத்தை தயார் பண்ணட்டும். புருஷ அனுரோவம், அந்த மனிதன் இந்த மேற்சொன்ன விஷயங்கள்ல, எங்க மேற்சொன்னங்கிறது நம்ம நாலுல இருந்தே வர வேண்டியதுதான். தேச ஐஸ்வர்ய வம்ச நாமதேய உபச்சாரம் ஈஸ்வரஸ்ய, பெரிய ஆளா இருந்தா, சாமானியரா இருந்தா தேச நாமதேயம் உபச்சாரம் மட்டும். அப்புறம் ஜாதி குலம் ஸ்தான வயக ஸ்ருதானி கர்ம ரித்தி ஷீலானி,
அப்புறம் யோன அனுபந்தம். இத்தனையும் கவனிக்கணும். கவனிச்சு அதுக்கு ஏத்தது மாதிரி அந்த ஆளுக்கு ஏத்தது மாதிரி எழுதணும். ஞாபகமா எந்த ஊர் பேருன்னு எழுதிடணும். பொதுவா கன்னியாகுமரி மாவட்டம் மொட்டை கடிதாசிக்கு ரொம்ப பிரபலம் சொல்லுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரனாலே மொட்டை கடிதாசி போடுறவனா தான் இருப்பான். மொட்டை பெட்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். போலீஸுக்கு எழுதுறது, கலெக்டருக்கு எழுதுறது, எல்லாத்துலயும் யாரு என்னன்னு இருக்காது. இங்க ஒரு சட்டவிரோதமான கட்டடம் கட்டப்படுது, அல்லது இந்த ஊர்ல அரசாங்க சொத்தை ஆட்டை போடுறாங்க, இந்த மாதிரி எழுதுவாங்க. ஆனா தன்னுடைய பேரு டீட்டெயில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. வேணும்னா நாகர்கோவில்ல எழுதிக்கிட்டு தோவாளையில கொண்டு போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுருவாங்க. ஏன்னா நாரல்காரன் எழுதான்னு கண்டுபிடிச்சிட வேணாம், தோவாளைக்காரன் எழுதிருப்பான்னு நினைக்கட்டும் அப்படின்ட்டு. இப்படி மொட்டை கடிதாசிக்கு அதாவது கன்னியாகுமரி சைக்காலஜிலேயே அது இருக்குதுன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி அயோக்கியத்தனெல்லாம் கிருத்திரமம் அல்லது கிருமி புத்தின்னு சொல்லுவாங்க. கிருத்திரமம் அல்ல, கிருமித்தனம் சொல்லுவாங்க. அந்த கன்னியாகுமரிக்கு இருக்கிற ஸ்பெஷல் குவாலிட்டியில இதுவும் ஒண்ணு. அதனால அந்த மாதிரி ஊரு பேரெல்லாம் போடாம, நான் நினைக்கிறேன் தினமலர் வார மலர் அல்ல தினமலர் பத்திரிகை நினைக்கிறேன், ஏதாவது எழுதுவாங்க, பேர் ஊர் வெளியிட விரும்பாத வாசகர் அப்படின்னு போட்டுருவாங்க. சில பேர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இது இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள 4 பேர் கவனிக்கணுங்கிறதுக்காக வேண்டி, அதுக்காக வேண்டியே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்களே பேசுவாங்க. அது ஒரு ரகம். இன்னொரு ரகம், நமக்கு காரியம் நடக்கணும், நம்ம தலையில எதுவும் வந்துடக்கூடாது, ஒரு போலீஸ் கோர்ட்டு கேஸ்ல நம்ம அலைய வேண்டி வரக்கூடாது. அப்போ அந்த பேரு ஊரெல்லாம் இல்லாம எழுதுவாங்க. ஆனா இது அப்படியெல்லாம் இல்லாம பேரு ஊரெல்லாம் வச்சு எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. ஆங்கிலம் having paid sufficient attention to the caste, இங்க caste அப்படிங்கிற மாதிரி மொழிபெயர்த்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. முதல்ல இப்படி தப்பா மொழிபெயர்க்க வேண்டியது, அடுத்தது இதை வச்சுட்டு ஒரு புக் எழுத வேண்டியது. சாணக்கியர் அவருடைய காலத்திலே கிமு 300லேயே இந்தியாவில் ஜாதிகள் இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கின்றன, சாணக்கியர் இப்படி எழுதியிருக்கார். ஆனா சாணக்கியர் புக்ல வேற எங்க தேடினாலும் ஒரு ஜாதிக்கு பேர் கூட இருக்காது, அதை சௌகரியமா மறந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் ஆராய்ச்சி கட்டுரைகள், அகாடமிக்கல் ரிசர்ச் நடக்கிறது. கேஸ்ட்னா அவருடைய பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். பர்த், attention to the birth, family, social rank. இதுல ரேங்க் சோசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நுழைச்சுக்கிட்டாங்க. இதுவும் அவங்களுக்கு பின்னாடி கோல்மால் பண்ணதுக்கு உதவும். ஸ்தான அப்படிங்கறதுதான் ஒரிஜினல் வார்த்தை. அதுல சமுதாயத்தில் அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு இவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. ஏஜ், லேர்னிங், ஆக்குபேஷன், ப்ராப்பர்ட்டி, ரித்தி அப்படிங்கிறது ப்ராஸ்பெரிட்டின்னு அர்த்தம் தரும். இவங்க ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டினால ப்ராஸ்பெரிட்டி வருங்கிறதுனால அப்படி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். கேரக்டர், blood relationship of the addressee as well as to the place and time of writing. The writer shall
form a writ befitting the position of the person addressed. தமிழ். ஒரு காரியத்தை குறித்து கடிதம் எழுதும்போது யாருக்கு எழுதப்படுகிறதோ அவருடைய ஜாதி, குலம், பதவி, வயது, கல்வி, அவன் செய்யும் வேலை, செல்வம், ஒழுக்கம், தேசம், காலம், அவனது திருமண உறவு முதலியனவற்றை கருத்தில் கொண்டு அதற்கு தக்கபடி அவனுக்கு கடிதத்தை எழுத வேண்டும். தமிழ் இன்னொரு தடவை படிங்க. ஒரு காரியத்தை குறித்து கடிதம் எழுதும்போது யாருக்கு எழுதப்படுகிறதோ அவனுடைய ஜாதி, குலம், பதவி, வயது, கல்வி, அவன் செய்யும் வேலை, செல்வம், ஒழுக்கம், தேசம், காலம், அவனது திருமண உறவு முதலானவற்றை கருத்தில் கொண்டு அதற்கு தக்கபடி அவனுக்கு கடிதத்தை எழுத வேண்டும். அதுல இந்த அத தேச காலம்னு போட்டிருக்கு. அதை கொஞ்சம் அதனால தனியா எடுத்துக்கணும். தேச காலத்தை கருத்தில் கொள்ளணும்னு இல்லை, அதை குறிக்கணும்னு புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அவர் அத்தன்னு போட்டு அதை தனியா கொண்டு வந்திருக்காருன்னு எடுத்துக்கணும். இல்லைன்னா அந்த அதங்கிற வார்த்தை போடாமலே தேச காலம்னு போட்டிருக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, யோன அனுபந்தம் அப்படிங்கிறது யௌன அனுபந்தம் அப்படிங்கிறத திருமண உறவுன்னு எடுத்திருக்காங்க. அது ஒரு விதத்துல அப்படியும் அர்த்தம் எடுக்கலாம். அதாவது யௌனம், யோனிங்கிறது பெண்களை குறிக்குது அப்படின்னு எடுத்து, பொதுவா அந்த வார்த்தை பெண்களுக்கு பயன்படுத்துற வார்த்தை, ஆனா பெண்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. அப்படி பெண்கள்னு எடுத்துக்கிட்டா திருமண உறவு அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படியும் அர்த்தம் எடுக்கலாம். ஆனா பொதுவா உறவு அப்படிங்கறத அதுக்கு ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆங்கிலத்துல பிளட் ரிலேஷன் சொல்றது ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு தான். 6 அர்த்த கிரமஹ சம்பந்தஹ பரிபூர்ணதா மாதுர்யம் ஔதார்யம் ஸ்பஷ்டத்வம் இதி லேக சம்பத். லேக அப்படிங்கிறது சாசனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடியும் கூட 4வது இதுலயும் லேக்கம்னு வந்தது. எழுதப்படுவதால் எழுத்து. கன்னியாகுமரி மாவட்டத்துல, கேரளாவில் இந்த பழைய இது இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு இந்த எழுத்து வந்தா, எழுத்துக்காரன் வந்தானா, போஸ்ட்மேன் வந்தானாங்கிறதுக்கு இவங்க தமிழ். எழுத்துக்காரன் வந்தானா, இன்னைக்கு உனக்கு எழுத்து வந்தா அப்படின்னா உனக்கு போஸ்ட் லெட்டர் வந்ததா அப்படிங்கிறது மாதிரி இது இருக்கு. கடிதம் அப்படின்னு ஒரு தமிழ் இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்துல எழுத்து, எழுதப்படுவதால் எழுத்து அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. லேகம் அப்படிங்கிறதும் அந்த மாதிரியான ஒரு பிரயோகம் 4வது வாக்கியத்திலையும் இருந்தது, இப்போ 5லயும் அது வந்தது, 6லயும் சொல்லுது. அதாவது இங்க லேக லேக்கக்க அப்படின்னு சொல்லி இருந்தா எழுதக்கூடியவன் எடுத்திருக்கலாம். இது லேக்க அப்படின்னு வந்திருக்கிறதுனால எழுத்து, அந்த கடிதம், ஓலை, அதனுடைய குணாதிசயம். சம்பத்து அப்படிங்கிறது செல்வம்னு எடுத்துக்கலாம்.
குணம்னு எடுத்துக்கலாம், அடையாளம், லட்சணம், அந்த மாதிரி எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. லேக்க சம்பத்து அப்படின்னா எழுத்தினுடைய அடையாளங்கள், குணங்கள் என்னெல்லாம் அப்படின்னா ஆறெண்ணம் சொல்றாரு, பட்டியல் போடுறாரு. இந்த ஆறையும் அவரே பிறகு விவரிப்பாரு. ஒண்ணு அர்த்த கிரமக, ஒரு பொருள் வரிசை. ரெண்டு சம்பந்தக, தொடர்பு. மூணு பரிபூர்ணதா, முழுமை. பூர்ணம்னா முழுமை, பரிபூர்ணம் முழுமையான முழுமை. மாதுரியம் இனிமை, மதுரம் அப்படிங்கிறது இனிப்பு, அதனுடைய தத்திதம் மாதுரியம். ரொம்ப நாளைக்கு பிறகு தத்திதம் ஞாபகப்படுத்துறேன். இதுக்கு முந்தினதுல கூட யௌன அனபந்தம்ங்கிறது யோன அப்படிங்கிறதுடைய தத்திதம் தான் யௌன அப்படிங்கிறது. அடுத்தது உதார, அப்படி உதாரமா இருக்கிறது. அதுல இருந்து ஊதாரிங்கிற வார்த்தையும் வருது. உதாரம்னா தாராளமானங்கிற மாதிரி அர்த்தம். அதுல இருந்து வந்த தத்திதம் தான் ஔதாரியம். யௌன, மாதுரிய, ஔதாரிய இதெல்லாம் யோன, மதுர, உதார அந்த மாதிரி வார்த்தைகள் இருந்து வர்றது. தாராளம் அல்லது விட்டு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸ்பஷ்டத்துவம் தெளிவு. இந்த ஸ்பஷ்டத்துவம் தான் நான் நினைக்கிறேன் தமிழ்ல பட்டமா மாறி பட்டவர்த்தனமா மாறிட்டு நினைக்கிறேன். பட்டவர்த்தனமா சொல்லிட்டான், வெளிப்படையா சொல்லிட்டான், போட்டு உடைச்சிட்டான் எல்லாம் சொல்லுவாங்க. அது ஸ்பஷ்டங்கிறது தான் பட்ட அப்படின்னு தமிழ்ல மாறிட்டுதுன்னு நினைக்கிறேன். தமிழர்கள் நம்மளை மன்னிப்பார்களாக. இந்த 6 விஷயம் இருக்கணும். 6 பத்தி அவரே கூடுதல் சொல்ல போறாரு, பார்ப்போம். ஆங்கிலம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர், ரெலவன்சி, சம்பந்த, கம்ப்ளீட்னஸ், ஸ்வீட்னஸ், டிக்னிட்டி, உதார அப்படிங்கறத டிக்னிட்டின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. டிக்னிட்டினா கௌரவம் அப்படிங்கிற மாதிரி மொழிபெயர்த்திருக்காங்க, பார்ப்போம். and lucidity are the necessary qualities of a writ. தமிழ் அர்த்த சம்பந்தம், பரிபூர்ணம். நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேக்குதா? இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லையா? இல்ல சார், நல்லா கேக்கு. இன்டர்நெட் ப்ராப்ளம் தான் இருக்குதாங்கிற ஒரு சந்தேகத்துல கேட்டேன். படிக்கிறேன். அர்த்த கிராமம், சம்பந்தம், அர்த்தக்கிரமம், சம்பந்தம், பரிபூர்ணதம், மாதுரியம், ஔதாரியம், ஸ்பஷ்டத்துவம் என்பவை ஒரு கடிதத்துக்கு இருக்க வேண்டிய குணங்கள். ஏழு. இது ரொம்ப சௌகரியமான தமிழ் மொழிபெயர்ப்பு. சமஸ்கிருதத்தை எடுத்து அப்படியே ஒரு
நிர்திஷ்டு போட்டா வரும். 7 தத்ர तत्र யதாவத் यथावत् அனுபூர்வ கிரியா अनुपूर्वक्रिया பிரதானஸ்ய அர்த்தஸ்ய प्रधानस्य अर्थस्य பூர்வம் அபினிவேஷः पूर्वम् अभिनिवेशः इति अर्थक्रमः. इति अर्थक्रमः. அர்த்தக்கிரமம்னா என்ன? இதுக்கு பிறகுள்ள பாடம் எனக்கு பழஞ்சாப்பிடுறது மாதிரி அப்படிப்பட்ட டாபிக் ஓபன் ஆக போகுது. யதாவத் உள்ளபடி, அனுபூர்வ கிரியா பிரதானஸ்ய அர்த்தஸ்ய. மெயின் சப்ஜெக்ட் மேட்டர் என்னமோ, பிரதானஸ்ய அர்த்தஸ்ய, மெயின் சப்ஜெக்ட் மேட்டருக்கு, முக்கிய கருப்பொருளுக்கு அனுபூர்வ கிரியா தொடர்புள்ளது போல ஒரு உதாரணத்துக்கு நாம நம்ம ஊர்ல மழை வெள்ளத்தால பாதிப்புன்னு வச்சுக்குவோம். அப்போ தண்ணி எல்லாம் தேங்கி நிக்குது, வடியல. இப்ப நாம இந்த இடத்துல இருக்கிறோம். இங்க ஏற்கனவே இத்தனை வடிகால்கள் இருந்தது, அந்த வடிகால்கள் பத்தல அல்லது அந்த வடிகால்கள் அடைச்சிட்டது, இந்த மாதிரி காரணத்தால இப்போ மழை நீர் தேங்கி நிக்குது, அதனால இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றோம். நமக்கு முக்கிய விஷயம் சரி பண்ணி கொடுங்க, நீர் தேங்கிட்டுதுங்கிறது. அதுக்கு தொடர்புள்ளதாக நாம எந்த இடத்துல என்னென்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தது, இப்ப இருக்குது, அந்த மாதிரி கூடுதல் விவரங்கள் கொடுக்கிறோம். இப்படி நாம ஒரு முக்கிய விஷயம் வச்சிருப்போம், அதோட சம்பந்தப்பட்டும் விஷயங்கள் பேசுவோம். அது ஒரு ஆங்கிலத்துல கோஜென்ட் அப்படிம்பாங்க. ஒரு வரிசையில ஒண்ணுக்கொண்ணு தொடர்புள்ளதாக புரியும்படியாக இருக்கணும். அந்த பொறுப்பை கமால் ஹுசைன்டையோ அல்லது தென்னிந்திய பப்பூட்டையோ இல்ல வட இந்திய பப்பூட்டை எல்லாம் கொடுக்கக்கூடாது. கரெக்டா எப்படி குழப்பணுமோ குழப்பிடுவாங்க. இப்ப அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு டிக்ஷனரி போட்டு அந்த டிக்ஷனரியை பார்த்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாம ஒரு வரிசையாக எந்த வரிசையில சொல்லணுமோ அந்த வரிசையில சரியாக சொல்றதுக்கு அர்த்த கிரமம் அப்படின்னு பேரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மகாபாரதத்துல பீஷ்மர் காசி ராஜாவுக்கு கடிதம் எழுதுறாருன்னு வச்சுக்கிடுவோமே. அப்போ நான் அஸ்னாபுரத்து பிரதிநிதி பீஷ்மர் எழுதுறேன். இப்படி முன்னாடி இத்தனை தலைமுறையா காசி நாட்டுக்கும் அஸ்னாபுரத்துக்கும் தொடர்பு இருந்தது. நீங்க உங்க வீட்டு பெண்களை எங்க வீட்டு இளவரசர்கள் தான் கொடுப்பீங்க. ஆனா என்னமோ தெரியல, இந்த தடவை உங்க பெண்களுக்கு நீங்க சுயவரம் வைக்கிறீங்கன்னு கேள்விப்படுறோம். எங்களுக்கு இது சம்பந்தமா நீங்க எந்த தகவலும் தரல. அதனால இந்த கடிதத்தை பார்த்த உடனே அதுக்கு ஏதாவது நியாயமான காரணங்கள் இருந்தால் அதை தெரிவிக்குமாறு அன்போட வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு
சுயவரம் நடக்குது, அதுக்கு தகவல் தரலைங்கிறது விஷயம். ஆனா அப்படி தர வேண்டிய கடமை உண்டு. இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ட்ரெடிஷன் இருந்தது, அந்த ட்ரெடிஷன் நீங்க உடைச்சிட்டீங்க. இந்த விவரங்களை எல்லாம் கூட இப்படி சொல்றது, இது அந்த ஒரு சீரீஸ் ஆட்டு வைக்கிறதுக்கு, வரிசையில வைக்கிறதுக்கு அர்த்த கிரமம் அப்படின்னு பேரு. பொதுவா ஒரு விஷயத்த சொல்ற விதத்திலேயே கூட குழப்பிடலாம், பிரச்சனையை உண்டு பண்ணிடலாம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் ஹிஸ்டரியிலையும் இருக்கு. இப்படி இருந்து சொல்லுவாங்க, அந்த காலத்துல தந்தி அனுப்புற காலம், மொபைல் போன் எல்லாம் இல்லை. அப்போ செக் போஸ்டுக்கு தந்தி வந்துதான். ஸ்டாப் நாட் லெட் கோ அப்படின்னு அந்த ஸ்டாப் நாட் லெட் கோ அப்படின்னு படிச்சாரா. கடத்தல் வட்டியாக வருது, அதுக்காக தண்ணி அனுப்புறது, நிறுத்தாத விட்டுரு அப்படின்னு படிச்சு விட்டாங்க. அப்புறம் இவங்க பின்னாடி விரட்டிட்டே வந்தாங்க. வந்து வண்டி எங்கன்னு கேட்டா, நீங்க தான் நிறுத்தக்கூடாது அனுப்பி வைக்கணும்னு சொன்னீங்கன்னா நாங்க பத்திரமா அனுப்பி வச்சுட்டோம் அப்படின்னு. கமா போடுறதுல உள்ள குழப்பத்துல ஸ்டாப் நாட் லெட் கோன்னு அவங்க எழுதுனாங்க. இப்போ எழுதுற ஆளு இதெல்லாம் யோசிக்கணும். எதிராளி படிக்கும் போது எப்படி எப்படியெல்லாம் இதுக்கு அர்த்தம் எடுக்கலாம், கோல்மால் அர்த்தம் வராதபடிக்கு வாக்கிய கோர்வைகளை எல்லாம் மாத்திக்கணும். இப்ப நாட் லெட் கோ ஸ்டாப்னு போட்டிருந்தா அந்த குழப்பம் வந்திருக்காது. ஸ்டாப் நாட் லெட் கோ அந்த குழப்பம் வரும். அப்ப ஒரே விஷயம்தான், கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்கு அதை எப்படி சொல்றோங்கிறது முக்கியம். அதனால இந்த டாபிக், இந்த கடிதம் எழுதுறது இல்ல கம்யூனிகேஷன், பொதுவா எனக்கு தெரிஞ்சு முக்காலே முண்டாணி உறவுகளும் சரியில்லாம போறதுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான் காரணம். அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்துக்கு இன்னொரு வார்த்தை தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது. அதனால எல்லாரும் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் புக்கை படிச்சுக்கிட்டு எப்படி பேசுறதுன்னு கத்துக்கிட வேண்டியதான். அடுத்து ஆங்கிலம். The act of mentioning facts in the order of their importance is arrangement. தமிழ். சொல்ல வேண்டிய விஷயத்தை தக்கபடி முறைப்படுத்தும் முக்கியமான விஷயத்தில் எழுதுவது. இதற்கு அர்த்தம் என்று பெயர். எட்டு பிரஸ்துதஸ்ய அர்த்தஸ்ய அனுபரோதாத் உத்தரஸ்ய விதானம் ஆசமாப்தேஹே இதி சம்பந்தः. பிரஸ்துதஸ்ய அர்த்தஸ்ய பிரஸ்துத் கர்த்தா. நீங்க எங்க வயசுல சின்ன பிள்ளையில தொல்லைக்காட்சின்னு ஒண்ணு இருந்தது. அப்போ முக்காலே முண்டானியும் டெல்லியில இருந்துதான் காட்டுவாங்க. ஏதோ கொஞ்சம் இடையிடையே மண்டல தொல்லைக்காட்சி நிலையம் சொல்லிட்டு சென்னையில இருந்து காட்டுவாங்க. நல்ல அருவ நாடகங்கள்லாம் காட்டுவாங்க. ரஜினிகாந்துக்கு மச்சா எல்லாம் நடிப்பாரு, அவருக்கு பேரு மறந்துட்டேன், ரவி.
ரிஷிகேஷ்ல அவருக்கு கூட நடிக்கிற அம்மா வந்தாங்க. எனக்கு அந்த அம்மாவை பார்த்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அவங்க அங்க யோகா டீச்சர் ஆட்டாங்க வந்திருந்தாங்க, கோவால இருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம இவங்களை டிவியில ரொம்ப நிறைய பார்த்திருக்கோம், நிறைய பார்த்த மாதிரி மூஞ்சி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அந்த அம்மா பேரு இப்ப மறந்துட்டேன். வீட்டுக்காரர் பேரு சுஜித்து. சரி, எதுக்கு சொல்ல வந்து அந்த இதுல வந்து பிரஸ்துத் கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல பிரஸ்துத் கர்த்தாங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பிரஸ்துதஸ்ய அர்த்தஸ்ய, நம்ம சொல்ல போகிற விஷயத்துக்கு, பொருளுக்கு அனுபரோதாத், உபரோதம் அப்படின்னா எதிரிடையாக, மாறாக, முரணாக. உத்தரஸ்ய உபரோதாத்னா முரணானது, அனுபரோதாத் முரண் இல்லாம, உத்தரஸ்ய விதானம் அடுத்தடுத்த விஷயங்களை சொல்றது. ஆ சமாப்தேகே முடிகிற வரைக்கும், எடுத்துக்கொண்ட விஷயத்துக்கு முரண் இல்லாம கடைசி வரைக்கும் அடுத்தடுத்த விஷயங்களை சொல்றது சம்பந்தம்னு பேரு. நம்ம வட இந்திய பப்பு, தென்னிந்திய பப்பு மாதிரி பேசப்படாதுன்னு அர்த்தம். சொல்லுவாங்க பெரியார் தான் பெண்ணுரிமையை வாங்கி கொடுத்தார், பார்ப்பனர்கள் பெண்ணுரிமையை பறித்து விட்டார்கள் அப்படின்னு. பெரியார் வாங்கி கொடுத்தாச்சு இல்ல, அதுக்கப்புறம் பார்ப்பனர்கள் பறிச்சுட்டாங்க, பெரியார் வாங்கி கொடுத்தார், இப்ப எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்குன்னா நியாயம். பெரியார் வாங்கி கொடுத்தார், பார்ப்பனர்கள் பறிச்சிருந்தாங்க, இப்பவும் ஒண்ணு ஒழுங்கா இல்ல, அப்ப பெரியார் வாங்கி கொடுத்தாங்கிறது பொய். அத மாதிரி ஹரிபி கட்டாவ் ஹட்டாவ், ஏழ்மையை ஒழிப்போம். உங்க தாத்தாவும் தான் சொன்னாரு, தாத்தா இல்லையா, உங்க கொள்ளு தாத்தாவும் இதான் சொன்னாரு, உங்க பூட்டியும் தான் சொன்னா, உங்க அப்பாவும் தான் சொன்னாரு, நீ தான் சொல்லுவ. அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டது, இந்தியா தங்கத்துல கொழிச்சது எல்லாம் சொல்லிக்கிட்டு கரிபி ஹட்டாவ் அப்படின்னா, அப்ப இவ்வளவு நாள் நீ என்ன சிறந்த ஆட்சி பண்ண? விவரம் உள்ளவன் கேட்டா அவனுக்கு தெரியும் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டது 1975 யார் ஆட்சிக்காரன்னு யோசிச்சு பாப்பா. அப்போ நம்ம பேசுறதுக்கு முன் விஷயங்களுக்கும் பின் விஷயங்களுக்கும் கான்ட்ராடிக்டரி. ஷாபானுக்காக வேண்டி சட்டத்தை திருத்தினது நீ, நீதிமன்றங்கள் கத்ரேமேகே ஆபத்துல இருக்குன்னு சொல்றது நீ, உங்க அம்மாவுக்கு உங்க பாட்டிக்கு எதிராக தீர்ப்பு வந்த உடனே நீதிமன்றங்களே செல்லா காசாக்கி எமர்ஜென்சி கொண்டு வந்தது பாட்டி. ஜனநாயகத்தை இப்படி படுகொலை பண்ணது நீங்க, ஜனநாயகத்தை காப்பாற்ற போறோம் நீங்களே சொல்றீங்க. இதெல்லாம் இனி ஒரே வாக்கியத்திலேயே நம்ம அரசியலமைப்பு பேசும்போது நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். 70 வருஷமா ஆட்சியில இருந்துகிட்டு நாங்கள் வேலை வாய்ப்பின்மையை ஒழிப்போம், அப்ப இவ்வளவு நாள் 70 வருஷம் என்ன பண்ண, பயங்கரவாதத்தை ஒழிப்போம் 70 வருஷம் என்ன பண்ண, இதெல்லாம் முரண்பாடா பேசுறது. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்படி முரண்பாடு இல்லாம பேசணும். நாங்க பெண்ணுரிமையை காப்பாற்றி விட்டோம் சொல்ல வேண்டியது, அப்புறம் பெண்களுக்காக நாங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியது. இதை காப்பாற்றி தடுக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், எல்லாரும் சௌக்கியமா தானே இருக்காங்க, 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இல்லையா? இந்த மாதிரி இதெல்லாம் முரண்பாடுகள். அது கண்டுபிடிக்கிறது அறிவாளிகள் வேணும்.
தமிழ்நாட்டுல 50-60 வருஷமா அந்த அறிவாளிகள் இருந்த மாதிரி தெரியல. இந்திய அளவுல கொஞ்சம் அறிவாளிகள் உருவாயிருக்காங்க அப்படின்னு தெரியுது. முதல் சொல்றதுல இருந்து அடுத்தடுத்த விஷயங்கள் முரண்பாடு இல்லாம கடைசி வரைக்கும் சமாப்தேகனா சமாப்தி வரைக்கும். அப்படிங்கிற வார்த்தைக்கு வரைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல. சமந்தாத் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. மரியாதா வச்சனைன்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. அதாவது ஒரு வரையறையை லிமிட்டை சொல்றதாகவும் பயன்படுத்துற பழக்கம் இருக்கு. மொத்தமும் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துற பழக்கமும் இருக்கு. இந்த இடத்துல வரை, லிமிட், முடிவு வரை அதே டோன்ல முரண்பாடு இல்லாம போகிறது, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புள்ளதாக சொல்றது. அர்ணாப் கோஸ்வாமிக்கு பேட்டி கொடுத்தது மாதிரி இல்லாம டெவலப்மெண்ட் இது தமிழ்நாட்டு பப்பு. அவரு மறந்துட்டாரு, விரலாகி போச்சு. அர்ணாப் பேட்டி கொடுத்து சொன்னதையே கிளிப்புள்ள மாதிரி சொல்றது, அது ஒரு விதம். இது ஒன்றுக்கு ஒன்று என்ன கேள்வி கேட்கிறாங்க, அந்த கேள்விக்கு தொடர்புள்ளதாக பதில் வரணும். இப்ப என்ன ஏஐயு என்ன பத்திய கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலைட்டே அந்த கேள்வி கேட்டு தொலைச்சிருக்காங்க, வட இந்திய பக்கூட்டியும் கேட்டிருக்காங்க. 2 பேருக்கு பதில பார்த்தா 2 பேருக்கு அறிவோடவும் தெரிஞ்சிடும். கேள்விக்கும் பதிலுக்கும் சம்பந்தம் இருக்கணும். முதல் சொன்ன விஷயத்துக்கும் அடுத்த சொன்ன விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும். இந்த மாதிரி தொடர்பு உடையதாக பேசுவது, ஒரு வரிசைப்படி பேசுவது, அந்த வரிசை ஒண்ணுக்கு ஒன்று தொடர்புள்ளதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது சம்பந்தம். ஆங்கிலம். The act of when subsequent facts are not contradictory to facts just or previously mentioned, and so on till the completion of the letter, it is termed relevancy. தமிழ். முதலில் சொல்லும் விஷயத்துக்கு மாறாகாமல் கடைசி வரை விஷயங்களை முறைப்படுத்தி கூறுவது, இதற்கு சம்பந்தம் என்று பெயர். நம்ம தேர்தல் அறிக்கை, பொது மேடை சொற்பொழிவுகள் இதெல்லாம் எடுத்து பார்க்க நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். ஒன்பது அர்த்த பத அக்ஷராணாம் அந்யூன அதிரிக்ததா ஹேது உதாஹரண திருஷ்டாந்தைஹி அர்த்த உபவர்ணன அஸ்ராந்தபததா இதி பரிபூர்ணதா பரிபூர்ணம்.
முற்ற முழுமை அப்படின்னா என்ன? அர்த்த, அதாவது பொருள், பத, வார்த்தைகள், அக்ஷராணாம், எழுத்துகள். பொருள்லையோ வார்த்தைகள்லையோ எழுத்துகள்லையோ அந்நியூன அதிரிக்ததா, எந்த குறைவும் இல்லாம, நியூனம்னா குறைவு, அது நூன அப்படிங்கிறது மாதிரியும் சில பேர் சொல்லுவாங்க. ஏகோ ஏகோன விம்சதிஹி, அந்த இடத்துல ஊன அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஊனம்னா குறைவு. தமிழ்லயும் அந்த ஊனம்ங்கிற வார்த்தை இருக்கு. சமஸ்கிருதத்துல இருந்துதான் தமிழுக்கு அந்த ஊனம் வந்தது அப்படின்னு சொன்னா நம்மள அடிக்க வருவாங்க. ஏகோன விம்சதினா, விம்சதினா 20, ஏக ஊனம்னா 1 குறவு, 20 1 குறவு 19. 19ங்கிறத நவவிம்சதிஹி அப்படின்னு சொல்லலாம். இல்ல, மன்னிக்கணும், நவதச அப்படின்னு சொல்லலாம். ஏகோன விம்சதிஹி அப்படின்னு சொல்லலாம். நியூனங்கிறது அந்த ஊன குறைவுங்கிற அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. அந்நியூனா குறைவில்லாத. அதிரிக்ததா, அதிரிக்தம்னா கூடுதல். அந்நியூன நியூனமும் இல்ல, அதிரிக்ததாவும் இல்ல, கூடுதலும் இல்ல, குறைவும் இல்ல. சரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது. பொருள்லையும் சரி, வார்த்தைகள்லையும் சரி, எழுத்துகள்லையும் சரி, சரியான பதங்களை பயன்படுத்துறது, கூடுதல் குறைவு இல்லாம பயன்படுத்துறது. அப்புறம் ஹேத்து, காரணம், அதான் தமிழ்ல ஏது அப்படின்னு சொல்லுவாங்க, யாது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாகரண, ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு. திருஷ்டாந்தைஹி, தெரிஞ்ச ஒன்ன சொல்லி. மயில் பச்சை கலர், அல்லது கோவப்பழம் மாதிரி செவந்த, இப்படி அது திருஷ்டாந்தம். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒப்புமைப்படுத்தி காட்டுறது திருஷ்டாந்தம். உதாகரணம் அப்படிங்கிறது அது போல அப்படிங்கிறது மாதிரி சொல்றது. கேது உதாகரண திருஷ்டாந்தைஹி, இவைகளால அர்த்த உபவர்ணனா, சொல்ல வந்த விஷயத்த விளக்கிறது, விவரிக்கிறது. வர்ணனை, விவரிக்கிறது. அஸ்ராந்த பததா, ஸ்ராந்த அப்படின்னா
கொஞ்சம் களைச்சு போன, வீக்கான அந்த மாதிரி அர்த்தம். அஷ்ராந்த அப்படின்னா உறுதியான. பதத்தா பதங்களை பயன்படுத்துறது, அதாவது தெளிவான உறுதியான வார்த்தைகளை பயன்படுத்துறது. இதுக்கு முழுமை அப்படின்ட்டு அர்த்தம் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. Avoidance of redundancy. அதாவது நடு சென்டர்ல வந்து நின்னானா அப்போ கேட்டு வாசல மூடிட்டாங்க. ஒண்ணு நடுன்னு சொல்லு, இல்ல சென்டர்னு சொல்லு, இல்ல கேட்டுன்னு சொல்லு, வாசல்னு சொல்லு. ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியதில்லை, தேவையில்லாம பயன்படுத்த வேண்டியதில்லை. அது ரிடண்டன்ட். பொதுவா நம்ம பேசுறதுல எழுதுறதுல இந்த வார்த்தை தேவையில்லைன்னு ஒரு வார்த்தையை நம்ம எடுக்க முடியாம இருக்கணும். Or deficiency in words. இவங்க ஆங்கிலம் எடுத்திருக்கிற விதத்துல அர்த்தங்கிற வார்த்தைய விட்டுட்டு எடுத்தது மாதிரி எடுத்திருக்காங்க. இல்ல அதை இதுக்குள்ளேயே சேர்த்துட்டாங்கன்னு எடுக்கணும்னா அது எப்படி எடுக்கிறதுன்னு என்னுடைய சிற்றறிவு கேட்டல. நாம அர்த்தம், பதம், அக்ஷரம் மூணுலயுமே அப்படின்னு பார்த்தோம். இவங்க அவாய்டன்ஸ் ஆஃப் ரிடண்டன்சி ஆர் டெஃபிஷியன்சி, நியூன அப்படிங்கறத மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வேர்ட்ஸ் ஆர் லெட்டர்ஸ், பதத்திலேயோ எழுத்துக்கள்லயோ கொண்டு வந்திருக்காங்க. அர்த்தத்தை விட்டது மாதிரி இருக்கு. அதிரிக்ததா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்கு. கூடுதலும் குறைவும் இல்லாம நியூனமும் அ நியூன அ அதிரிக்ததா, அந்யூனாதிரிக்ததா அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அது ஆங்கிலத்தில் வந்த மாதிரி தெரியல. இம்ப்ரெசிவ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் பை சைட்டிங் ரீசன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் and illustrations. பொதுவாக இலக்கண புத்தகங்கள் மாதிரி இதுல பார்த்தா உதாகரணத்துக்கும் திருஷ்டாந்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு விவரிப்பாங்க. உபபத்தின்னு ஒரு வார்த்தையும் இருக்கு. நம்ம வேதாந்தத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். அதுவும் கிட்டத்தட்ட உதாகரணம், திருஷ்டாந்தம் மாதிரியான அர்த்தம் தரக்கூடிய ஒரு வார்த்தை. அதனுடைய டெனபிலிட்டிய வெளிக்கொண்டு வர்றது உபபத்தி அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அர்த்தமும் உண்டு. உதாகரணம், திருஷ்டாந்தம்ங்கிற அர்த்தமும் உண்டு. And the use of appropriate and suitably strong words. Appropriate and suitably, அந்த ரெண்டும் சமஸ்கிருதத்தில் இல்லை நினைக்கிறேன். ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இருக்கு. ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் அவங்க அப்படி மெருகூட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோம். இஸ் கம்ப்ளீட்னஸ். தமிழே பொருள், வார்த்தைகள், எழுத்துக்கள் முதலானவை குறைவில்லாமலும் அதிகப்படாமலும் இருத்தல். தக்க காரணங்கள், உதாரணங்கள், உலக நடப்பு இவற்றோடு விஷயத்தை எடுத்து கூறுதல்.
சொல்ல வேண்டிய விஷயத்தை கச்சிதமாக கூறியிருத்தல். இதற்கு பரிபூர்ணதம் என்று பெயர். பொதுவா எனக்கு ஒரு சிரமம் எப்பவுமே இருக்கும். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகிறது. அது உங்களுடைய ஆடியோ சிஸ்டம் காரணமா இல்ல இன்டர்நெட் காரணமா அப்படின்னு தெரியல. எப்பவுமே யூகிச்சு புரிஞ்சுக்கிறதா? இயர்போன் போட்டு ட்ரை பண்ணிட்டேன். ட்ரை பண்ணுங்க. ஹரிஓம் சாமி. இப்போ எப்படி இருக்கு சாமி? சொல்லுங்க பாப்போம் அந்த தமிழே. பொருள், வார்த்தைகள், எழுத்துக்கள் முதலானவை குறைவில்லாமலும் அதிகப்படாமலும் இருத்தல். தக்க காரணங்கள், உதாரணங்கள், உலக நடப்பு இவற்றோடு விஷயத்தை எடுத்துக் கூறுதல். சொல்ல வேண்டிய விஷயத்தை கச்சிதமாக கூறியிருத்தல். இதற்கு பரிபூர்ணதம் என்று பெயர். இப்ப நல்லா இருந்து. அந்த கச்சிதமான்னு ஒரு வார்த்தை கச்சிதமா போட்டிருக்காங்க. தமிழ்ல அது ஒரு அழகான வார்த்தை இருக்கு. இவங்களும் அந்த அர்த்த பத அக்ஷரங்கிறதுல அர்த்தவ விட்டது மாதிரிதான் தெரியுது. ஆனா அந்நியூன அதிரிக்தத்தாவை கொண்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து மாதுரியம், ஔதாரியம், ஸ்பஷ்டத்துவம் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் வார்த்தைகளை எப்படி சூஸ் பண்றது, வார்த்தைகள் பாஷைனா என்ன அப்படின்னு ஒரு குட்டி இலக்கண டீட்டெயில் கொடுக்குறாரு. அதுதான் நமக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி சப்ஜெக்ட்னு சொன்னேன். அது அவரோட அடுத்த வகுப்புல வருமா இருக்கும். அடுத்த வகுப்புல வந்துடும் நினைக்கிறேன். 13வது வாக்கியத்திலிருந்து அந்த டாபிக் தொடங்குது. அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி, கேள்வி இல்லை சாமி. சரி, பிரார்த்தனை.